இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்னாச்சுன்னா டே டு டே லைஃபோட 3rd டே விளாக் பார்க்கலாமா வாங்க. அன்னைக்கு மார்னிங் எப்பவும் போல எழுந்ததும் ப்ரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணதும் அம்மா போட்டு இந்த இஞ்சி குடிச்சிட்டு பண்ணைக்கு கிளம்பிட்டோம். பண்ணைக்கு போனதும் டெய்லியும் ரெகுலரா பண்ற அதே ஒர்க் தான். சோறு பொங்கி எல்லா கோழிங்களுக்கும் தீவனம் போட்டு முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 11 மணி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் கரெக்டா வியாபாரியும் வந்துட்டாங்க நம்ம வான்கோழியை பிடிச்சிட்டு போறதுக்கு. கிட்டத்தட்ட நம்ம கிட்ட 150 கிலோ கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால நம்மளும் நம்ம ஃப்ரெண்டும் சேர்ந்து கோழிங்களை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கோழிங்களெல்லாம் பிடிச்சி பாக்ஸ்குள்ள போட்டு வெயிட் செக் பண்ணி லோடு ஏற்றி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 12:30 மணி ஆயிருச்சு. ஆனா ஒரு விஷயம், நம்ம நினைச்ச அளவுக்கு இதுல ப்ராஃபிட் இல்ல. நம்மளை நம்பி வந்தவங்களை வெறும் கையோட அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளால எவ்வளோக்குள்ள கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள கம்மி பண்ணி கொடுத்துட்டோம். அப்புறம் நம்ம பப்பீஸை வச்சு சின்னதாக ஒரு வீடியோ ஷூட் இருந்துச்சு, அதை எடுத்து முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்ததும் பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு ஒரு சின்ன வீடியோ ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு ராதாபுரம் வரைக்கும் கூட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ராதாபுரம் போயிட்டு வீடியோ ஷூட்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்ததும் நம்ம மட்டும் தனியாக பண்ணைக்கு கிளம்பிட்டோம். பண்ணைக்கு போனதும் நம்ம பப்பீஸுங்களுக்குலாம் ஃபீடிங் வச்சுட்டு வான்கோழிங்களுக்கு தார்பாலாம் இறக்கி விட்டுட்டு அப்படியே முயலுக்கு இறப்பறைச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போகிற வழியில் நம்ம வெல்டரை பார்த்து பேசிட்டு வான்கோழிங்களுக்கு ஷெட்டு போடுறதுக்கு கொட்டேஷன் வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ஒரு குளியலை போட்டுட்டு நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்ததும் ஜாலியாக கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபன் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஃப்ரெண்டுக்கு கையில் அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அவனுக்கு கையில் மருந்து போட்டு விட்டுட்டு அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து ஃபன் பண்ணுறது பிடிக்குமோ அவங்களாம் ரெட் கலர் கரெக்டாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே டாடா பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.